லட்டுல வச்சேன் நினைச்சியா தாஸ், நட்டுல வச்சேன் அப்படின்ட்டு அயன் படத்துல ஒரு டைலாக் வரும். அந்த மாதிரி பாஜக வந்து கரூர் விஷயத்துல உனக்கு செக் வச்சேன்னு பாத்தியா, ஜனநாயகன்ல நான் செக் வைக்கிறேன் பாரு அப்படின்ட்டு ஜனநாயகன் படத்துக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்களான்னு தெரியல. சத்தியமா பிஜேபி ஏன் இந்த படத்தை ஹோல்ட் பண்ணுதுங்கிற லாஜிக்கே எனக்கு புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா இது பயங்கரமா பேக் ஃபயர் ஆகும், அது பிஜேபிக்கு தான் அகைன்ஸ்டா போகும். எலெக்ஷன் வர ஷார்ட் டென்யூர்ல இருக்கு. என்ன ரீசனுக்காக பண்றாங்கன்ட்டு எனக்கு தெரியல. இப்போ இதுல பிஜேபியோட தலையீடு கிடையாது, இது சிபிஎஃப்சி பண்றது. ஆர் ஜனநாயகன் படத்துல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னா உருட்டுனா சாரி உங்களுக்கு மூளை இல்ல தெரிஞ்சே இந்த மாதிரி பண்றீங்கன்னு அர்த்தம். ஏன்னா இது எவ்வளவு ஹை சென்சிட்டிவான இஷ்யூங்கிறது யாருக்கு தெரியுதோ இல்லையோ பிஜேபிக்கு தெரியும். சிபிஎஃப்சி ஒன்றும் பிஜேபிக்கு தெரியாம நாங்களே புடுங்கிடுவோன்ட்டு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பும் கிடையாது. ஓகேவா, அவங்க வந்து கண்டிப்பா இதோட கான்சிக்வன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றாங்க, கண்டிப்பா பண்றாங்க. ஏன்னா இன்னைக்கு அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் ஹைகோர்ட்ல வாதாடினதை பார்க்கும்போது தெரியுது அவங்க இதை கண்டிப்பா ஹோல்ட் பண்ணணும் அப்படிங்கறதுல ஏதோ ரொம்ப கான்சியஸா இருக்க மாதிரி இருக்கு. ஐ திங்க் விஜய எதுவும் ப்ரெஷர் பண்ண நினைக்கிறாங்களாங்கிறதும் தெரியல. அது எனக்கு சத்தியமா புரிஞ்சுக்க முடியல. இதுக்கான ரீசன் வந்து ஏதோ சம்திங் பிக் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. ஓகே, இதுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வாய்ஸ் வருது, எல்லாரும் கொஸ்டின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் விஜய் சைட்ல இருந்து ஏன் கொஸ்டின் வரலங்கிறது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். விஜய் வந்து இப்ப நாட் ஓன்லி ஆக்டர், ஹீஸ் அ லீடர் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி. அவர் வந்து சிஎம் ஆக போறேங்கிறாரு. ஸோ அவர் இந்த விஷயத்த வந்து கொஸ்டின் பண்ணியிருக்கணும். இப்போ கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறானுங்க, படம் டிலே ஆகுதுன்னு. என்ன விளக்கம்? வெங்காய விளக்கம். எக்ஸ்பெக்டட் சர்க்கம்டன்ஸ்னால படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. என்ன அந்த அன்சர்க்கம்டன்ஸ் அதை சொல்லணும்ல. அட்லீஸ்ட் சிபிஎஃப்சி சர்டிபிகேட் வரல, டிலே ஆகுது, நாங்க வந்து வாங்கினதுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணுவோம்னு ஒரு வார்த்தை. அப்படி என்ன பயப்படுறீங்க? அது அப்படிலாம் இருந்துட்டு நீங்க ஏன் இவ்வளவு பெரிய பிசினஸ் பண்றீங்க? ஓகே, நீ பயப்படுவ, நீ ஒரு ஒரு பிசினஸ் மேன். அட் த எண்ட் வாட் இஸ் த ப்ராப்ளம் ஆஃப் விஜய்? விஜய்க்கு என்ன பிரச்சனை? அவங்க கட்சிக்காரங்களுக்கு என்ன பிரச்சனை? டிவிகே ரமேஷ், லொயலாமணி, அவர் பேர் என்ன, ராஜ்மோகன், எல்லாரும் பங்கருக்குள்ள போயாச்சு. ஊரே வந்து ஹேஷ்டாக் தளபதிக்கு ஜனநாயகனுக்குன்னு போடும், நீங்க படுத்து தூங்கிட்டு இருப்பீங்களா? இப்படிதான் கரூர் விஷயத்துல ஊரே ஸ்டாண்ட் வித் விஜய்னு போடுது, நீங்க எல்லாம் பங்கருக்குள்ள போயாச்சு. உங்களுக்கு எதுக்கு கட்சி? இல்ல நீங்க வந்து உங்க பிரச்சனைக்கே நீங்க குரல் கொடுக்க மாட்டீங்க, இதுல மக்கள் பிரச்சனை குரல் கொடுத்து மக்கள் பிரச்சனை தீர்த்துருவீங்க நாங்க நம்பணுமா? வாட் ப்ரோ, இட் இஸ் வெரி வெரி ராங் ப்ரோ.